Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சைவ சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ்அவேவும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சைவ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அப்படியே வெறும்னே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கருகாமல் பொன்னிறமாக வறுத்தா போதும். நல்லா அந்த ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து வதங்க விடுங்க. நமக்கு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்துட்டு இங்கே காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் வறுக்கும் போது நல்லா நமக்கு அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகும். அது 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சைஸில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா நம்ம வந்து இதோட வதக்கி விட்டுடலாம். ஸோ இது நல்லா மசிய வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே திட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே சேர்க்க போகிறது சைவ சிக்கன், அதாவது நூக்கல் எடுத்திருக்கேன். அதுக்கு நூக்கலை வந்து நம்ம தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக சிக்கன் பீஸ் அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய இது பீசஸ் இல்லாமல் குட்டி குட்டியாக சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக காய் வெந்து வரும். நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்பாக வந்து நறுக்கிட்டு அதை சேர்த்து மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நூக்கல் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் நான்வெஜ் ப்ரியராக இருக்கிறவங்களுக்கு வந்து வெஜ்ஜு டைமில் வந்து ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுடலாம். நமக்கு இது நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எண்ணெயும் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு அதோட தூள் வந்து இங்கே சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஃப்ளேவர் இறங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இது ஆப்ஷனல் தான், இது நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் முட்டை வந்து 1 அடித்து ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து முட்டை வேணான்னாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். 2 ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் முட்டை வச்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். இது நம்ம ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த முட்டை அதுலேயே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சைவ சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்வீங்க இது இது நூக்கலில் செஞ்சதான்றது உங்களால் நம்பவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சைவ சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்துட்டு நானு, அப்புறம் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்தோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதாவது சிக்கன் கிரேவியை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
இந்த கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.